ஐயா என்னையா ஆச்சரியமா இருக்கு, 4 பேர் சேர்ந்து திறக்கிற கதவை அந்த அம்மா ஒரே ஆளா திறந்துட்டாங்க. அங்க பாருங்க. அதான எனக்கும் ஒண்ணு புரியல. என்னையா நாம இவ்வளவு சொல்லியும் அந்த அம்மா கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கோதாண்டோ, 4 ஆம்பளைங்க சேர்ந்து திறக்கிற கதவை அந்த அம்மா தனியா திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க. அப்பவே தெரியலையா ஆத்தா சம்மதிச்சிட்டான்னு? வாங்க நம்மளும் போய் என்னாச்சுன்னு பாப்போம். வாங்க வாங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, அம்மா வெண்ணிலா, 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 அம்மாடி வெண்ணிலா, வெண்ணிலா, கண்ணை திறந்து பாருமா. வெண்ணிலா, 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 இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா எழுந்துருமா. வெண்ணிலா, 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 இங்க பாரு. இங்க பாரு. வெண்ணிலா, மெதுவா, மெதுவா. மெதுவாம்மா. வெண்ணிலா, என்னாச்சுமா உனக்கு? ஏன் மயங்கி விழுந்த? எதுக்காக அப்படி அலறி கத்துன? அத்தை, நான் உட்கார்ந்து அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இருட்டுல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. பாத்திரம்லாம் உருண்டு வந்து கீழே விழுந்துச்சு. நான் வந்து என்னன்னு பார்த்தேன்னா, யாரோ 2-3 பேரு அங்க ஓடின மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என்ன சொல்ற? உள்ள ஆள் இருந்தாங்களா? ஆமா அத்தை, அவங்க எல்லாரும் கருவறைக்குள்ளதான் ஓடின மாதிரி இருந்துச்சு. இருட்டுல எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, அம்பாள் கருவறைக்குள்ள போனாங்களா? ஐயோ, சிலை இருக்கான்னு பாக்கணுமே. அண்ணாமலை, அந்த கதவை திறந்தா தெய்வ குத்தாயிடும்னு இந்த ஊரே பயப்படுது. அதை நீ திறந்துதான் ஆகணுமா? நான் வெண்ணிலாவுக்காக மட்டும் இந்த கதவை திறக்கலக்கா. இத்தனை வருஷமா மக்களோட பயத்தை தனக்கு சாதகமா யாரோ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் திறக்க போறேன். இந்தம்மா அண்ணாமலை, நாங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு கதவை திறந்துட்டு உள்ள போனா என்ன அர்த்தம்? இத பாருங்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்க, அப்புறம் நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். கோயிலுக்குள்ள வந்தவனுங்க அந்த அரை பக்கமா போனத வெண்ணிலா பாத்திருக்கா. அப்ப அவனுங்க அங்கதானே இருக்கணும். என் மருமகளை மிரட்ட வந்தவனுங்கள நான் பார்க்கணும். ஏமா, என்ன சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உள்ள ஆள் இருந்தா வெளியில எப்படி பூட்டு போட்டிருக்கோம்? அப்படின்னா உள்ள போனது என்ன ஆவியா? கதவை திறக்காம அப்படியே உள்ள போறதுக்கு? இத பாருங்க, இது எங்க ஊர் நம்பிக்கை. அந்த அறைய திறந்தா அம்மன் ஆக்ரோஷம் ஆயிடுவா. அதனால பல உயிர்கள் போகும். ஏற்கனவே மழை தண்ணி இல்லாம பஞ்சத்துல ஊர் மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த அறைய திறந்து எங்களை பலி கொடுக்க பாக்குறீங்களா? உங்க விளையாட்டெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. நீங்க இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா, எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசலாம், வாங்க. என்ன சமாதானம் ஆகுறானுங்க இவங்கள? அந்த பக்கம் திரும்ப விடக்கூடாதே. யோ, எங்க அத்தை தான் இந்த திருவிழாக்கான மொத்த காசை போட்டிருக்காங்க. ஓசில சாமி கும்பிட வந்துட்டு உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிரு? யார பார்த்து ஓசின்னு சொன்ன? நாங்களும் உங்ககிட்ட கேட்டோம். உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நீங்களே தானே வழிய வந்து கொடுத்தீங்க. இப்போ எங்களை கேவலமா பேசுறீங்களா? இது பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. அம்மா, தேவையில்லாம பிரச்சனை வேண்டாமா. ஊருக்காக கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த கதவை நான் திறக்காம விட மாட்டேன். நில்லமா,
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி கோவில் பூட்ட உடப்ப எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? யோ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசிட்டே இருக்க. ஒரு அவ்வளவுதான் போக மாட்டீங்க. உண்மை சொன்னா உங்களுக்கு ஓடிடா. அவ்வளவுதான் சொல்றாங்கல்ல. அப்படியாப்பா? ஏய் கோதாண்டோ, சிலை காணாம போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்க. யோ வாய மூடியா. எல்லாம் நீ பண்ண வேலைதான். திருவிழாவுல யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், பூஜையா யார் ஆரம்பிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம லட்சமா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு கோவிலுக்குள்ள விட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஆத்தா சிலையவே காணும். இதென்ன சாதாரணமா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மாவோட மூத்த மருமக விரதம் இருக்காமலேயே விரதம் இருந்தேன்னு பொய் சொல்லி பூஜை பண்ண வந்தாங்க. அப்ப ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அதுல இருந்து எல்லாமே தடங்களா தான் இருக்கு. அப்பவே அவங்கள கோவிலை விட்டு விரட்டி இருக்கணும். ஹலோ, என்ன பேசுறீங்க? அதான் நீங்க சொன்ன உடனே பூஜையை விட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன ஏன் மேல பழி சொல்றீங்க? ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணீங்களோ என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? இந்தாம்மா, உன்னை சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நாங்க எல்லாரும் ஒழுங்கா தான் இருந்தோம். நீ பண்ண தப்பாலதான் ஆத்தா கோபம் ஆயிட்டா. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? இப்ப யார் மேல சரி தப்புன்னு சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. இவ்வளவு பேர் இருந்தோம். ஆத்தாவோட சிலை காணாம போயிருக்கு. முதல்ல அதை யார் எடுத்தாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வழிய பார்க்கலாம். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதான் சிலை திருநவங்க முன்னாடியே இருக்காங்களே. ஏங்க நீங்க யார சொல்றீங்க? வேற யாரு? அதோ அந்த அண்ணாமலை தான். சும்மா நடிக்காதம்மா. அந்த பூட்டின கதவை திறக்க போற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் திசை திருப்பி விட்டுட்டு அந்த சமயமா பார்த்து உன் ஆளுங்களை வச்சு சிலைய திருடிட்ட. இப்ப கையங்களவுமா மாட்டினதும் கோபப்படுற மாதிரி நடிக்கிறீங்களா? யோ, யார பார்த்து சிலை திருந்தாங்கன்ற? எங்க அத்தை நினைச்சா இந்த மாதிரி பல சிலைங்களை இந்த கோவிலுக்கு காணிக்க தர முடியும். அவங்கள பார்த்து திருடின்னு சொல்றியா? பார்த்து பேசியா, இல்ல நடக்கிறதே வேற. யோ, கோதாண்ட சொன்னதுல என்னையா தப்பு? அந்த அம்மா சிலையை திருட தானே இவ்வளவு நேரம் நாடகம் போட்டாங்க. இப்பதான் புரியுது. நீங்க எல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, சிலையை திருட தான் வந்திருக்கீங்க.